TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் மற்றும் பாராளுமன்றத்தின் ஆயுட்காலத்தினை நீடிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ள அரச உயர்மட்டங்களிலிருந்து தகவல்கள் கசிந்துள்ளன. இலங்கையின் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை உருவாக்கிய குழுவின் உறுப்பினர் ஒருவர் தாங்கள் 2 பங்கு பெரும்பான்மை வாக்குகளால் 6 வருட ஜனாதிபதி பதவிக்காலம் சாத்தியமாகி உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். எக்கனமி நெக்ஸ்ட் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையின் பிரகாரம் அரசியலமைப்பில் குறைபாடுகள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு வரைவு குழுவில் அங்கம் வகித்த ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயம்பதி விக்ரமரத்ன 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் போது பொது வாக்கெடுப்பு தேவைப்படும் விடயங்களில் மாற்றங்களை செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தனது அரசியல் விஞ்ஞாபனத்தில் வாக்கெடுப்பு அவசியமான எந்த திருத்தமும் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட மாட்டாது என்ற உறுதிமொழிக்கு அமைவாக அரசியலமைப்பை திருத்துவதற்கான சட்ட மூலம் ஒன்றை 2 பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற வேண்டும் என்ற குழுவுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டார். எனவே அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதியின் அதிகபட்ச காலத்தை 6 5 ஆண்டுகளாக குறைக்க முன்மொழியவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சூழ்நிலைகள், ஜனநாயக கோட்பாடுகள் மற்றும் அரசியலமைப்பு ஒழுக்கம் உள்ளிட்ட பல காரணங்களுக்காக தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஏன் 5 ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்கக்கூடாது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி அல்லது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதற்கு முகம் கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்ற போதும் தேர்தல்கள் நடைபெறுமா என்ற அச்சம் எமக்கு வெகுவாக ஏற்பட்டுள்ளது என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் தெரிவித்தார். இலங்கை மன்றக் கல்லூரியில் புலனாய்வு ஊடகவியல் நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நேர்மையான தேர்தலை ஊக்குவித்தல் அரசியல் கட்சிகளின் வகிப்பாகம் எனும் தலைப்பில் நடைபெற்ற கலந்துரையாடலை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் தேர்தல்களை நடத்துமா என்ற அச்சம் எமக்கு ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட ஹக்கீம், ஏற்கனவே ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தல்களை ஒத்திவைப்பதற்கான சமிக்ஞைகளை வெளிப்படுத்தியுள்ளார். அவ்விதமான பின்னணியிலேயே எமக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது என்றும் தெரிவித்தார். அரசாங்கத்துக்கு தாம் மீண்டும் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது, தோல்வி அடைந்து விடுவோம் என்ற அச்சம் தீவிரமாக ஏற்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டிய அவர், அதன் காரணத்தினாலேயே ஏதோ ஒரு வகையில் தேர்தல்களை தாமதப்படுத்துவதற்கு அரசு முயற்சிக்கின்றது என்றும் கூறினார். நாம் தற்போது பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியில் உள்ளோம். நாம் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகின்றோம். அவருடைய வெற்றிக்காக உழைத்து வருகின்றோம். எதிர்வரும் காலங்களில் எமது கட்சி தீர்மானத்தினை மாற்றினால் மாத்திரமே அது பற்றி கரிசனை கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். யார் எதை கூறினாலும் உரிய நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிடாமல் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவார் என கொலன்னாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இதனை கூறியுள்ளார். அவருக்கு ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவளிப்பதாகவும் மேலும் ஆதரவை பெற்றுக்கொள்வதற்காக பல கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி அடைந்ததாகவும் ஜனாதிபதி சிரேஷ்ட ஆலோசகர் சாகல ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை அமுல்படுத்துவேன் என கூறும் நீங்கள் அதில் எவ்வாறான அதிகாரங்களை தரப்போகின்றீர்கள் என்று சஜித் பிரேமதாசாவிடம் வினா எழுப்பியுள்ள தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளரும் யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன், காணி போலீஸ் அதிகாரங்கள் சம்பந்தமாக முழுமையான அறிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச விக்னேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாடினார். யாழ் நல்லூருக்கு அருகாமையில் உள்ள விக்னேஸ்வரனின் இல்லத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பின் பின்னர் விக்னேஸ்வரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். யாழ்ப்பாணம் வந்துள்ள சஜித் பிரேமதாச என்னையும் சந்தித்து கலந்துரையாடினார்.
இதன்போது 13வது திருத்த சட்டத்தை முழுமையாகத்தான் நடைமுறைப்படுத்தப் போவதாக அவர் கூறினார். தமிழ் மக்களுக்கு தான் எதனை செய்யப் போகின்றேன் என்பதை எனக்கு கூறிவிட்டு செல்வதற்காகவே என் வீட்டுக்கு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். தான் எதனை தருவதாக வாக்குறுதி வழங்குகின்றேனோ அதனை தருவதற்கு சகல முயற்சிகளையும் எடுத்து நிச்சயம் தருவேன் என்றும் அவர் கூறினார். ஆனால் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு உண்மையான தீர்வு என்னவெனில் நாட்டில் இருக்கும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை முற்றாக மாற்றுவதுதான் என நான் கூறினேன். 13ஐ தருவேன் என்று மீண்டும் மீண்டும் கூறுகின்றீர்கள். எதனை தரப்போகின்றீர்கள்? எவ்வாறான அதிகாரங்களை தரப்போகின்றீர்கள் என்று அவரிடம் நான் கேட்டேன். அத்தோடு காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை என்னவாக கொடுப்பதாக நீங்கள் உத்தேசித்துள்ளீர்கள் என்பது சம்பந்தமாக முழுமையான ஒரு அறிக்கையை நீங்கள் வெளியிட்டீர்களானால் உங்களுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறினேன் என்று விக்னேஸ்வரன் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவருமான சஜித் பிரேமதாசாவுக்கு ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் பிரேமச்சந்திரன் மற்றும் யாழ் மாவட்ட குழுவினருக்கும் இடையில் முக்கிய சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டினை எடுப்பதற்கு கடந்த காலங்களில் வந்த ஜனாதிபதிகளால் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டதே முக்கிய காரணம் என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ளவற்றை நிறைவேற்ற மறுக்கின்ற ஜனாதிபதி இலங்கையில் மட்டுமே இருக்கின்றார் என்று ஆதகம் வெளியிட்ட சுரேஷ் பிரேமச்சந்திரன் எமது கலாச்சார பாரம்பரிய பிரதேசங்கள் நீதிமன்ற கட்டளைகளையும் மீறி புத்தமத துறவிகளால் ஆக்கிரமிக்கப்படுதல், தனியார் காணிகள் அடாவடித்தனமாக பாதுகாப்பு படையினரால் பறிக்கப்பட்டு கட்டிடங்கள் கட்டப்படுதல் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்காத நிலைமைகள் பற்றியும் சஜித்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். மாகாண சபை அதிகாரங்கள் பரவலாக்கப்படாமையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி சுட்டிக்காட்டிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் வருகின்ற தேர்தலில் எமது மக்களின் இதுபோன்ற அடிப்படை அரசியல் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு எவருக்கும் அச்சமின்றி பகிரங்கமாக வாக்குறுதிகள் வழங்கப்பட்டால் மேற்கொண்டு தமிழ் சமூகம் தனது அரசியல் நிலைப்பாடுகள் குறித்து பரிசீலிக்க முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார். சர்வதேச நாணய நிதியத்தால் இலங்கைக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட வேலை திட்டத்தின் 2வது மீளாய்வுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கையில் 2வது மீளாய்வுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இது இலங்கைக்கு 3வது தவணையாக 330 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் பெற வழிவகுத்துள்ளது. இந்த நிலையில் இது எதிர்கால நலனுக்காக இலங்கையின் அர்ப்பணிப்புக்கு கிடைத்த வெற்றி என்று வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக ஓய்வு பெற்ற ஜனாதிபதி ANJD எல்விஸ் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் தொடர்பில் முதலில் கிடைத்த புலனாய்வு தகவல், அது தொடர்பில் அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் குழுவினூடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதனிடையே இந்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் வழங்கிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மட்டக்களப்பு வவுணத்தீவில் நடைபெற்ற கொலை சம்பவங்களுடன் விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பு பட்டுள்ளமை தொடர்பில் இராணுவ புலனாய்வு பணிப்பாளர் சபையின் வெளிக்குணர்வு குறித்தும் இந்த குழுவினால் விசாரணை செய்யப்பட உள்ளன. இவை தொடர்பான விசாரணை அறிக்கையை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தம்மிடம் கையளிக்குமாறு ஜனாதிபதியினால் குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் 3 கட்டங்களின் கீழ் தீர்வை வரி கொள்கை ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஒவ்வொரு அரசாங்கங்களினாலும் காலத்துக்கு காலம் அறிமுகப்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு கொள்கைகளுக்கு ஏற்ப தீர்வை வரி கொள்கை திருத்தி அமைக்கப்படுவதால் நாட்டில் முதலீடுகளின் போட்டித்தன்மைக்கு பாதகமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி தேசிய தீர்வை வரி கொள்கை ஒன்றை தயாரிப்பதற்கு ஜனாதிபதியின் ஆலோசனையின் பேரில் தொழில்நுட்ப குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இந்த குழுவினர் வர்த்தக மற்றும் தொழிற்துறையினருடன் கலந்துரையாடி இந்த தீர்வை வரி கொள்கையை தயாரித்துள்ளனர். ஈச்சிலம்பற்று முகாம்களில் தஞ்சமடைந்திருந்த மக்களுக்கான உலர் உணவு பொதிகளை கொண்டு சென்ற அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டு
38 வருடங்களாகியும் நீதி கிடைக்கவில்லை என படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவிக்கின்றார்கள். திருகோணமலை மாவட்டத்தின் ஈச்சிலம்பற்று பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த அகதி முகாம்களில் தஞ்சமடைந்திருந்த மக்களுக்கான உலர் உணவுப் பொருட்களை சேருவில்ல பகுதியில் இருந்து ஈச்சிலம்பற்று நோக்கி கொண்டு சென்ற போது மகிந்தபுர பகுதியில் வைத்து 3 அரசு அதிகாரிகள் உட்பட 21 பேர் படுகொலை செய்யப்பட்ட வெறிகள் படுகொலையின் 38வது நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. 1986ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி அகதிகளுக்கான நிவாரணங்களை ஏற்றிச் செல்லுமாறு அப்போதைய மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்த வர்ணசூரிய அவர்களினால் மக்களுக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் முகாம்களுக்கு பொறுப்பான அரசு அதிகாரிகள் 3 உட்பட 21 பேர் வண்டில் மாடுகளுடன் வெறிகள் நோக்கி சென்றார்கள். அங்கிருந்து நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஈச்சிலம்பற்று நோக்கி சென்றபோது மகிந்தபுரவில் வைத்து ஆயுதம் தாங்கிய நபர்களினால் இவர்கள் வழிமறிக்கப்பட்டு பிரதான வீதியிலிருந்து 50 மீட்டர் தூரம் அழைத்து செல்லப்பட்டு முழங்காலில் இருக்க வைத்து பின்னர் வெட்டியும் துப்பாக்கியால் சுட்டும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இதில் 3 அரசு அதிகாரிகள் உட்பட 21 பேர் படுகொலை செய்யப்பட்டதோடு 3 பேர் படுகாயங்களுடன் உள்ளாகிய நிலையில் உயிர் தப்பி இருந்தார்கள். படுகொலை செய்யப்பட்டவர்களில் 2 முஸ்லிம் சகோதரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.